அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் அக்டோபர் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கிஃப்ட் நிஃப்டி எங்கே ஆரம்பமாக போகிறது என்று நம்ம பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி வருத்தமாயிட்டு இருக்கும். நம்ம நிஃப்டி வந்துட்டு எங்கே ஆரம்பமாக போகுது, ஃபியூச்சர் நிஃப்டியோட ஃபியூச்சர் எங்கேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 25,900 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாயிட்டு இருக்கு. நேரம் 7 மணி. அடிப்படையில் நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 25,117. அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்காக நம்மளுக்கு தென்படுகிறது இப்போதைக்கு. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். போன வாரத்தோட அடிப்படையில் நம்மளுக்கு வீக்லி ஓப்பன், நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி க்ளோஸ், அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப லோயஸ்டானது வந்துட்டு போன வாரத்தில் 24,966. லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு மேலே இப்போ வர்த்தகமாயிட்ருக்காங்க. அப்போது இந்த லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே வர்த்தகமாகும்போது தான் புட் செல்லருக்கு இன்னும் பேனிக் ஆகும். அப்போ இந்த இடம் 24,966 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தோட ஓப்பன் அப்படின்னு எடுத்துட்டா 25,084. அப்போ இன்றைய வர்த்தகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த புள்ளிக்கு கீழே வர்த்தகமான என்ன நடக்குது, இல்லைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு மேலே வர்த்தகமாயிட்டு இருக்கிற வரை கால் செல்லர் எப்போது வேண்டுமானாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய வாய்ப்பாக அவங்க செஞ்சாகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை உற்று கவனிங்கள். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். 25,117னா இப்போ 25,100 கால் புட்டு எடுத்துக்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 25,100 கால் புட்டோட கட்டுப்பாட்டு இலையில் 25,100 கால் 305 ரூபாய், 25,400. இவங்களும் அதே 270 300ன்னு வச்சுக்கலாம். 24,800. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 500 புள்ளிகளுக்கு 600 புள்ளிகளுக்கு வருது. 25,700, 24,500. ஹை பார்த்தா நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட ஹை 300 ரூபாய் அப்படின்னா 24,800 நல்ல சப்போர்ட் லெவல். இவங்க 400 ரூபாய் அப்படின்னா 25,500 ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுநிலை அப்படின்னா ஒரு 700 350 புள்ளிகள் அப்படின்னா 25,150 அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக மிக முக்கிய புள்ளியாக நிஃப்டி ஃபியூச்சருக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இம்ப்ளைட் வால்யூம் மீடியமாக தான் இருக்குது. 12ங்கிறது ஒரு ரீசனபிள் அப்படிங்கிற இதில் தான் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி மந்த்லி ஃபியூச்சர்ஸ் லெவல் பார்த்தலாம். $51,530 ஸ்பாட். ஃபியூச்சர் வந்து 51,780. அப்போ 51,800 கால் போட்டு நம்ம பார்க்க வேணும். மந்த்லி அட்டவணை என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். $51,500, 52,000 கால், 53,000 கால், 51,000 போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெஜ். அப்போது 51,500, 52,000, 51,750, அதுக்கப்புறம் 53,000 கால். அப்போ பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கிறவர் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டு கவனிக்கணும்.
51,800 கால் புட் நம்மளுக்கு இரண்டுமே 680 புள்ளிகள் இருக்காங்க. 700ன்னு வச்சுட்டாலும் கூட 52,500. இந்த பக்கம் 700 புள்ளிகள்னால் 51,100. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,400 புள்ளிகள். அப்போது 53,200. இந்த பக்கம் 1,400 புள்ளிகள்னால் 50,400. 51,800 காலுடைய ஹை 763. அப்போ அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 52,563. 51,900 புட்டோடது 900 ரூபாய் நம்மளுக்கு ஹை வச்சுருக்காங்க. அப்போது 50,900 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 1,600 புள்ளிகள், 650 புள்ளிகள். அப்போ 850 புள்ளிகள், 825 புள்ளிகள்னால் இதிலிருந்து 800 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 51,725 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவலாக பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு சந்தை அங்கே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டாட்டி பார்க்கணும். நம்மளுக்கு இம்ப்ளாய்டாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 15க்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு மொமெண்டம் இருக்கிற பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் வந்துட்டு எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட லோக்கு மேலே தான் நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டுருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இந்த மூன்றுமே பொருந்தி இருக்கும்போது இன்றைக்கி சந்தை என்ன நடக்குது, இல்லை இது அப்படியே வீழ்ச்சியாக இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அந்த நடுநிலை புள்ளியை மையமாக வைத்தும் 51,800 கால் போட்டு நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகிறாங்க. அது ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அதற்கு உட்பட்டு இருக்கிறவங்க நல்லா ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. மந்த்லி நிஃப்டியோட போட்டியாளர்களையும் நம்ம பார்த்துடலாம். எக்ஸ்பெரி இங்கே 25,000 புட்டு கொடுத்துருக்காங்க. 25,500 காலை கொடுத்துருக்காங்க. 24,500 புட், 25,000 கால், 26,000 காலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 25,000 புட் நம்மளுக்கு 25,500னா 25,250 நடுநிலை. இப்போது புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பலமாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா, இல்லை கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா, அதை வைத்து தான் இங்கே ஒரு கேம் இம்பேக்ட் ஆகப்படும். அதனை உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.